நீங்க யோசிச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம். நீங்க அப்படியே ஒண்ணுமே இல்லை, நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டாம், 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நீங்க வந்து சாந்தீபனி வித்யாலயானா அது வழி காமிக்கிறது இப்படி போ, அதுல வேற அது மேலே ஆகாசத்துலயும் காமிச்சுடுது. இந்த இடத்துல ஷவப்பா இருக்கு, ரொம்ப டிராபிக். அந்த இடத்துல எல்லோ கலர், கொஞ்சம் பாதி விடுங்கலாம். இந்த இடத்துல ப்ளூ, நீலதோயித மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா, இந்த இடத்துல நேர நீ போயிடலாம்ப்பா, அந்த இடத்துல செவந்து இருக்கு அதனால போயிடாத. இதெல்லாம் வேற வழி சொல்றது. இப்ப பாருங்க வழி இதோ, அதுல வேற கேட்கறது, நீ எந்த வாகனத்தை பயன்படுத்த போகிறாய்? நீ சதுஷ்சக்கர வாகனமாக தர்மார்த்த காம மோட்சங்களை தரிக்கக்கூடிய கார்ல போறியா, இல்லாட்டா த்விசக்கர வாகனமா இருக்கக்கூடிய சைக்கிள்ல போறியா, இல்லாட்டா நடராஜா சர்வீஸா நடந்தே போறியா? அதெல்லாம் கேட்கறது. எவ்வளவு அதுல வந்து நீங்க நியர் மீ வாட் ஆர் த ஷாப்ஸ் அப்படின்னு கேட்டா அது அந்த கடையை காமிக்கிறது. எவ்வளவு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம ரோட்ல யாரையா கேட்டு போனோம், சார் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா, லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா. 30 வருஷத்துக்குள்ள எப்படி நிலைமை மாறி எடுத்து பாருங்க. அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு மூலையில ஒரு காரியம் நடந்ததுன்னா இப்போ உடனே தெரியுது. இப்ப நம்ம எப்படி ட்ரம்ப் ஜெயிச்சு வராரா, கமலாபாமியா இவரா வரா பார்த்துட்டே இருக்கோம். நமக்கு என்னவோ கொஞ்சம் 1008 வேலை நமக்கு வீட்டுல இருக்கு. அவ வந்தாளா, இவ வந்தாரா, அவர் வந்தாரா, இவர் ஏதோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க லைவ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும், ஓஹோ இன்னார் தான் வந்திருக்கார், இருந்துட்டு போட்டோம்னு விட்டுருவோம். இப்ப நம்ம அவ்வளவு வம்பு அவர் யாரெல்லாம் வைக்க அந்த நாட்டுல அவர் என்னவோ வச்சுட்டு போறார், நமக்கு என்ன சொல்லுங்க. அதை உட்காந்து நம்ம நோண்டி நோண்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் வாழ்ந்த மகனியர்களுக்கு முன்பு வாழ்ந்த பெரியோர்கள் சரித்திரம் எப்படி தெரியும்? இப்ப எங்கேயோ ஒரு ஒடிசா மாநிலத்துல கிண்டுளின்னு ஒரு கிராமத்துக்கு கிட்ட பத்மாவதியுடைய கணவர் ஜெயதேவர் இருந்தார். அவர் ஏதோ அஷ்டபதினு எழுதியிருக்கார். ஒடிசாவுக்கும் இங்கேக்கும் ஒரு 2000 கிலோமீட்டர் இருக்கு. இங்க ஊத்துக்காடுன்னு ஒரு கிராமத்துல வெங்கட சுப்பையர் 350 வருஷத்துக்கு முன்னாடி பத்மாவதி ரமணம்ங்கிறார், பத்மாவதிக்கு மணாளனுங்கிறார். எப்படி அந்த ஞானம் கிட்டிற்று? அந்த ஊத்துக்காடு வெங்கடகவி எங்க சுவாமி மலை கிட்ட ஒரு சின்ன ஊர், சின்ன அக்ரஹாரம், பெருமாளுடைய ஸ்தானம், கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். பசுக்கள் தன்னுடைய பாபங்களை போக்குவதற்காக அந்த இடத்துக்கு வந்ததாக ஸ்தல புராணம். அந்த ஊத்துக்காடு வெங்கடகவி இந்த திருமங்கையாழ்வார் பத்தி ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். இல்ல பெரிய விஷயம் தெரியுமா? 350 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் இருந்தார். 700-800 வருடங்களுக்கு முன்பு வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு அந்த பக்கம் உடுப்பி கிட்ட கனகதாசர் இருந்தார். கனகதாசர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், மலைக்கு அப்புறம் வாழ்ந்தவர், கன்னட மொழி தெரிஞ்சவர். அவருக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜர் தமிழகத்தை சார்ந்தவரை பத்தி கன்னடத்துல ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். சொல்றது புரியுறதோ? எப்படி கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு பாருங்க. சோ அவர் அசம்ஷன் that technology is aiding us to know things and locations and people better may not be fully correct. Even without the so-called advanced technology and AI, people in the past have learned to appreciate other mahans in whichever geography they belong to. திருமங்கையாழ்வாரை பற்றி 350 வருஷத்துக்கு முன்னாடி ஊத்துக்காடு வெங்கடகவி பாடின இந்த கீர்த்தனம் அதற்கு அத்தாட்சி. वन्दे कविलोकदिवाकरं माधवकरशार्गांशावतारम् वन्दे कविलोकदिवाकरं माधवकर शार्गांशावतारम् मधुरानन कुमुदवल्ली हृदय चोरम् कुमुदवल्ली हृदय चोरम् वज्रशरीरं महनीय तदीयाराधन तत्परानन्द परकालम् महनीय तदीयाराधन तत्परानन्द परकालम् परकालम् नन्दनन्दन चरणेन्दु. 3
नायिका भाव भक्ति मधुरा रसोतुंगम् नायिका भाव भक्ति मधुर रसोतुंगम् सन्तत सप्तभाग स्थानानन्दम् शतशतमय भुवन भवजलधि तरङ्गतरण महानन्दम् वन्दे कविलोक दिवाकरम् वन्दे कविलोक दिवाकरम् नदी वेगवती तटासन्न नवनिधिमपि लभितम् नदी वेगवती तटासन्न नवनिधिमपि लभितम् नरवेश हरिपदकटकाभरणलादितमुदितं तेन गतिपरार्थ श्रीमन्त्राद्यापितं तं करुणामृतरसपूरित श्रीहरिचरण रणितभूषाङ्गम् हरिचरण रणितभूषाङ्गम् वन्दे कविलोक दिवाकरम् ஆழ்வார் இப்படி வேடுபரி செய்து கொண்டிருக்கும் போது, வேடுபரின்னு ஒரு உற்சவமே கோவில்கள்ல நடக்கும். வேடுபரி செய்யலாம் நினைத்து திருமணங்கொல்லை, இந்த ஊருக்கு பிற்காலத்தில் ஏற்பட்டது இந்த பெயர். ஆழ்வார் ஆடல்மா என்கின்ற குதிரையில் பவனி வந்து கொண்டிருக்கும் போது எப்போதுமே செய்து வரக்கூடிய வழிபறி கொள்ளையை செய்யலாம் நினைச்சார். ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத் விபூதிஹி யத் ப்ரூபங்காத் குசுமதனுஷா கிம்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயன சதகைரேகலக்ஷ்யோ மஹிந்திரஹா பத்மேதாசாம் பரிணதிரசௌ பாவலேஷைஸ்த்வதீயைஹின்னு ஜெகன்மாதா ஸ்ரீ மகாலட்சுமியின் வடிவழகே வடிவழகிர்த்தவளாய் ஒரு பெண்மணி வந்தாள். திருமணப் பெண்ணாக வந்தாள். பக்கத்துல ஒரு ஆண், அவ்வளவு அழகு, தோளோடு தோள் நோக்க. ஆழ்வாரே பின்னாடி இருக்கிறார். பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கலம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல் வேதம் ஓதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கிய நல்குலும் நோக்கி ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னே என் நோக்கும் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. நாகப்பட்டினத்துல பெருமாளுக்கு சௌந்தரராஜன்னு பேர். ரொம்ப அழகா, நாகை அழகியார். அந்த பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாம். இவருக்கு 4 கவி பெருமாள்னு நான் வந்து ஒரு 6:55 இங்க சொன்னேன். நான் சதுஷ்கவின்னு சொன்னேன், 2, 4, 6 நம்பர் எல்லாம் சொன்னேன், ரதபந்தம் சொன்னேன், பாஸ்கல் ஸ்ட்ராங்கிள் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இதே இடம் ஞாபகம் வச்சுக்கணும். முடியிற வைக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, நான் பல பேர் அப்படியே நீங்க சொன்னேளாங்கிற சந்தேகத்தோடயே என்ன கேட்பா. அதனால நாகப்பட்டினத்துல நீங்க ஒரு தடவை போய் இந்த பெருமாளை சேவிக்கணும். நான் இப்படியே ஒரு கோவிலா சொல்லின்னு வருவேன். இந்த கோவிலுக்கு போயிடுங்க, அந்த கோவிலுக்கு போயிடுங்க. நாகப்பட்டினத்துல அழகியார்னா சௌந்தர்யராஜம் பஜேகம். ஐயோ அழகு அந்த பெருமாள். அதனால ஆழ்வார் சதுஷ்கவி பண்டிதர், சதுஷ்கவி 4 கவி பெருமாள். அவருக்கு கவிதை அப்படியே படபடபடான்னு வரும். அந்த பெருமாளை பார்த்தாராம். பொன்னிவர்மேனி மரதகத்தின் சாந்தோக்கியத்துல சொன்ன ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா, மழைக்கூந்தல் முதல் மலர் பாதம் வரை ஸ்வர்ணம் தரிக்கின்றதே ஜுவலிக்கின்றதே. பொன்னிவர்மேனி மரதகத்தின் புது ஆழ்வார் பாசுரங்கள்ல மரகதத்தின்னு வராது, மரதகத்தின்னு வரும், மாத்தி வரும். மரதகத்தின்
பொங்கு இளம் சோதி அகலத்தாரம், அப்படியே மின்னக்கூடிய பகவான் அப்படி இருக்காராம் ஜாஜ்வல்யமா. பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி. ஒரு பெண் பாசுரம் பாடுறா, ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார். தோழி கிட்ட சொல்றா, அன்னே என் நோக்கு வஞ்சுகின்றேன். உடனே இந்த தோழி கேட்கிறா, ஏண்டி இவ்வளவு நன்னா இருக்காரு இந்த பெருமாள், எப்படி இருக்கார் சொல்லே, அவர் பேரே சொல்ல மாட்டேங்கிற. அச்சோ, அதுதான் அவர் பேரு. இல்ல எனக்கு சொல்ல தெரியலேடி, அவ்வளவு அழகா இருக்கா. அச்சோ, ஒருவர் அழகியவா. ஆழ்வாருக்கு கூட வார்த்தை வர முடியாத அளவுக்கு இந்த பெருமாள் அழகாம். எப்படி பாருங்க, அவருக்கு கூட என்ன வார்த்தை போடுறதுன்னு தெரியல. இப்ப ரொம்ப வசதியா இருக்குன்னு வச்சுக்கோ, அச்சோ என்னமா இருக்கு இந்த குழந்தை அப்படிங்கிற பாருங்க. அப்படின்னா நமக்கு வார்த்தை வரல, பொதுவாகவே வராது. இதுல கேட்கவே வேண்டாம், பார்த்தோம்னா அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஐயகோ ஐயோ. ஆழ்வார் நாளைக்கு இல்ல நாளைக்கா, ஆமா நாளைக்கு வந்து திருப்பானாழ்வாரை பத்தி சொல்லும்போது ஆழ்வார் வந்து ஒரு இடத்துல சொல்றார், நீலமேனி ஐயோ ஐயோ என்று சொல்லலாமா? எங்காத்துல எங்க பாட்டி எல்லாம் இதை சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கா. பாட்டி சஹஸ்ரநாமமும் சொல்லணும்னு சொல்லியிருக்கா, அது வேற இருக்கு. ஐயோ சொல்லப்படாதுன்னு சொன்ன பாட்டி சஹஸ்ரநாமம் சேர்த்து சொல்லணும்னு சொல்லியிருக்காளே. அதாவது தமிழ் மொழியில் ஐயோ என்று பயன்படுத்தலாம் எப்போது, காட்டலாகா தன்மையை காண்பிக்க. ஒரு விஷயத்துல நமக்கு அப்படியே அபிருச்சி அனுபவம் ஏற்பட்டுடுத்துன்னு வச்சுக்கோ. பெருமாள் எப்படி இருந்தார், ஏன் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு அலங்காரம் ஐயோ என்னமா இருந்தார். அப்ப அந்த ஐயோ நல்ல வார்த்தை. காட்டலாக, இப்ப ராமர் நடந்து போனார் காட்டுல, அவர் என்ன கலர்னு ரொம்ப நாளா சர்ச்சை மீடியால எல்லாம். வாட் கலர் இஸ் ராம், வாட் கலர் ஹேஷ்டேக் வாட் கலர் இஸ் ராம் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. கம்பர் சொன்னார், சார் வெளிச்சத்துக்கு வந்தா தானே சார் தெரியும் தெரியும் தெரியும், சூரியனின் கிரணங்கள் நன்னா ராமர் மேல பட்டுதான். இதோ நான் சொல்லிவிடுறேன் கம்பர். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறைய எழுதுறார். வெய்யோன், வெய்யோன்னா கதிரவன், வெய்யோன் ஒரு தன் மேனியில் விரிஜோதி மறைஞ்சு போயிட்டான். அது என்னன்னா அவர் நிறம் தெரியல, சூரியனுடைய கிரணங்கள் ராமர் மீது பட்டு சூரிய கிரணங்கள் மறைஞ்சு போற அளவுக்கு ராமருடைய தேககாந்தி. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய. அடுத்தது பின்னாடி யார் போன, பொய்யோ எனும் இடையாள். நானும் பார்த்தேன், இடுப்பு இல்ல போல இருக்கு அவளுக்கு. பொய்யோ எனும் இடையாள். பின்னாடி இளையான் லக்ஷ்மணன், இளையானோடும் போனான். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். உடனே கேள்வி கேட்டேன், அதெல்லாம் வேண்டாம், பின்னாடி யார் போனா, அவர் கலர் என்ன, அது மையோ கருப்பு மையா, மறிகடலோ நீலமோ, மரதகமோ பச்சையோ. ஐயோ, கம்பருடைய பாடல். நான் என்னன்னு சொல், கருப்புன்னு எழுதினா கருப்பு இல்ல, நீலம் இது நீலம் மாதிரியும் இல்ல, பச்சை பச்சையும் இல்ல. ஐயோ இது என்னன்னு சொல்றது. ஐயோ இவன் வடிவழகு என்றான்னு கம்பர் எடுக்கிறார். ஐயோ நீலமேனி ஐயோன்னு திருப்பானாழ்வார் எடுத்தார். அதனால அச்சோன்னு இந்த ஆழ்வார் எடுத்தார். அச்சோ அச்சோ ஒருவர் அழகியவானார். அந்த வடிவழகோடு கூடியவன் அழகான பெண்மணியோடு திருமண கோலத்தோட ஒரு 2 பேர் தம்பதியினர் வந்திருக்கா, கூட்டா வந்துருப்பா. அப்படியே இந்த பாராத் மாதிரி எல்லாம் வச்சு சொல்லலாம் பாடின்னு வரா. இவர் ஆடல் மாலேந்து இறங்கினார். பார்த்தாலே இவா கிட்ட எல்லாம் சட்டுன்னு எடுத்துடலாம், எல்லாத்தையும் நகத்தை கேட்டுங்கோனா. உடனே பாவம் வங்கி கிங்கி அது இது மாட்டல் கிட்டல் எல்லாத்தையும். அந்த காலத்து அப்படிலாம் நீ உட்காந்து எப்படி திருடலாம், நீர் திருவடுது சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படிலாம் அவருக்கு உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க முடியாது. முன்னெல்லாம் தெரியுமோ, பெரியவாள்லாம் நீங்க நிறைய பேர் இருக்கள், யங்ஸ்டர்ஸும் இருக்கா. 1980s 90sலாம் ராத்திரியில இந்த நம்ம செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல போகும்போது இந்த ஜன்னலை போட்டுருவா. ஏன்னா யாராவது ஒரு திரும்பி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, உங்க கழுத்துல செயின் இருந்தானே என் கழுத்துல இருந்தான்னு பறிக்க வருவார். அடுத்தது இன்னொன்னு, முன்னெல்லாம் ட்ரெயின்ல ரயில்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு, யாரும் பிஸ்கெட் கொடுத்தால் சாப்பிட விடாதீர்கள் சொல்லுவா. ஞாபகம் இருக்கா தெரியுமோ? அப்போ உடனே நம்ம ஒரு விஐபி சூட் கேஸ் ஒன்று இருக்கும். எங்க தாத்தா ஒன்று ஹோல்ட் ஆன் ஒன்று வச்சிருப்பார். ஹோல்ட் ஆல்னு ஒன்று பிரம்மாண்டமா இருக்கும். அது வந்து ஆதிசேஷன் மாதிரி. அதை இப்படி கையில வச்சுட்டு அதுக்கு ஒரு சங்கிலி ஒன்று பூட்டுவா. அதுக்கு சங்கிலியை போட்டு அந்த சங்கிலியை இவர் பிடிச்சுட்டே படுத்துட்டு இருப்பார். அதுல என்னென்ன ஆயிடும்னா அந்த சங்கிலி அப்படியே இருக்கும், பொட்டி போயிடும். சங்கிலி அப்படியே இருக்கும், பார்த்தே இப்படி சங்கிலி பார்த்தா சங்கிலி இருக்கும். இதெல்லாம் வச்சு அது பொட்டி, அந்த சங்கிலி அந்த பொட்டியில அண்ணு இருக்காது. ஒரு 9 வேஷ்டி ஏதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டா அங்கேருந்து ஒரு ₹1 குறைச்சலுங்கிறதுக்காக உளுத்தம் பருப்பு ஒரு 10 kg வாங்கி வந்திருப்பா. அதுக்கு அந்த போர்ட்டரோட ஒரு 1/2 மணி நேரம் போராட்டம் பண்ணி ஒரு மகாபாரத யுத்தம் பண்ணி அது நம்ம கம்பார்ட்மெண்ட் S13 இருக்கும். அது இங்கேருந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நடந்து போறதுக்குள்ள மேல்மூச்சும் கீழ்மூச்சும் வாங்கி அது உள்ள போய் அந்த உளுத்தம்பருப்பையும் துவரம்பருப்பையும் வச்சு அதுக்கு ஒரு சங்கிலியை போட்டு இதெல்லாம். சரி, இவர் என்ன பண்ணார், இந்த வந்தவர்கிட்டேருந்து ஆபரணத்தை பறிக்க வேண்டும், வாங்கி இங்க எல்லாத்தையும் மாட்டல் கிட்டல் எல்லாத்தையும் கட்டினார். எல்லாத்தையும் கட்டியாச்சு. கடைசியில பார்த்தா அந்த ஆண்மகனின் காலில் இருக்கக்கூடிய ஒரு விரலில் ஒரு மோதிரம்.
இவர் குனிஞ்சார், அதையும் எடுக்கணும்னு பாக்குற, எத்தையும் விட்டே வைக்கப்படாது. கைக்கேயாவது தேவையில்ல, ராமர் காட்டுக்கு கிளம்பும்போது மோதிரத்தையாவது விட்டு வச்சா, ஞாபகம் இருக்கோ? நான் தானே மோதிரத்தை ராமர் கொடுத்தார், இவ அதையும் விட்டு வைக்கப்படாதுன்னு கீழே பார்த்தார், எடுத்து பார்த்தார், இழுத்தார், அப்படியே கீழே தன் பல்லால வச்சு கடிக்கணும் நினைச்ச போது அந்த கல்யாண மாப்பிள்ளை அந்த கரத்தால் அவர் தலைமையில வச்சாராம். அஷ்டாட்சரத்தோட அர்த்தம் அவருக்குள்ள போயிடுத்தான். அப்போதுதான் ஐயோ இந்த மாதிரி ஒரு ஸ்பர்ஷம் நாம் கண்டதில்லையே, இது யாராக இருக்குமோன்னு பாட்டா, கன்றவாற்றால் தனதே உலகென நின்னான்னு அஷ்டாட்சர மந்திர ரூப ராஜாவாக இருக்கக்கூடிய சர்வலோகேஸ்வரன் நாராயணன் அந்த இடத்துல இருந்தபோது தாயார் பக்கத்தில் இருந்த பெண்மணி ஸ்ரீ மகாலட்சுமியா காட்சி கொடுக்கிறா. அப்போதுதான் ஆழ்வார் சொன்னார், இந்த நாமா எனக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணும் தெரியுமா? குலம் தரும் செல்வன் தந்திடும் அடியார்படுத்துயராயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விஷும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம்னு அந்த நாராயண நாமம், இது அஜாமிளோபாக்கியானத்துல ஸ்ரீமத் பாகவதம் நாராயணியத்துல சுந்தர்குமார் அண்ணா இந்த மேடையில எவ்வளவு தடவை சொல்லியிருப்பார். இந்த நாராயண நாமத்துக்கு பிரபாவம். கடைசி குழந்தைக்கு அஜாமிளன் நாராயணன்னு பேர் வச்சான். ஏதோ நாராயணன் நினைச்சுட்டு இல்லை, ஏதோ நன்னா இருக்கு இந்த பேர், இட் சவுண்ட்ஸ் குட், இட் சவுண்ட்ஸ் வெரி கூல் அப்படின்னு வச்சிருக்கான். அது செத்து போகும்போது அந்த ஆத்மா, அதாவது கனவுல இருக்கான், இன்னும் போல கனவுல அவன் போற மாதிரி. அப்போ அந்த வழியில துடிச்சுட்டே நாராயணா அப்படின்னு சொல்லி கூட்டு போனோன்னு யமதூதாள் போய் விஷ்ணு தூதாள் வந்தாலும். அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சுதான் நாராயண நாமத்தை அர்த்த விசேஷத்தை தெரியாமல் சொன்னாலே இவ்வளவு நல்லது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹரித்வார் கஷேத்திரத்துக்கு போனதாக சரித்திரம் ஆழ்வார் எடுக்கிறார். நாராயணன் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சா, குழந்தைக்கு என்ன நல்லது நடக்கும்னார். குழந்தைக்கு நடக்கிறதோ இல்லையோ அவ அம்மா நரகம் போக மாட்டானார். ஆழ்வார் பாசனம், நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நாராயணன் யாருக்கு பேர் வச்சிருக்காளோ அவ அம்மா நரகம் போக மாட்டாள். அந்த குழந்தை அது தெரியாது, அம்மா போக மாட்டா. ஏன்? அது கூட்டுண்டே இருப்போம், நாராயணா 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 நாராயணா, அப்படியே நாமஜபம் ஆயிடுறதே இல்லையா? அதனால நாராயணா நாராயணா நாராயணான்னு கூட்டு அந்த அம்மாக்கு நரகம் கிடையாதுன்னு. அதனாலதான் நல்ல பேரா வைக்கணும். அந்த குழந்தைக்கு வைக்கும் போதே நல்ல பேரா இருக்கணும். நமக்கு ஒரு நாமசங்கி, அதை நம்ம சுருக்கி கிருக்கி அத்தை பண்ணி இதை பண்ணி ஒரு குழப்பி போட்டு சீனு சீமா சீ சூ இப்படிலாம் ஆக்கிவிட்டோம்னு வச்சுங்கோ, அப்போ நரகம் உண்டு. அதனால அப்பேற்பட்ட நாராயண நாமத்தின் பிரபாவத்தை ரொம்ப அழகா ஆழ்வார் இந்த பெரிய திருமொழியில் எடுத்தார். அந்த அந்த நாராயண நாமத்தை சொல்ல வல்ல பாசுரார்த்தத்தை ஸ்ரவணி. கள்வனே நானே கள்வனே படிரு செய்திருப்பேன் கண்டவாதிரி தந்தேனும் தெள்ளியே செல்கதிக்கமயிர்த்தேன் சிக்கென திருவருள் பெற்றேன் திருவருள் பெற்றேன் சிக்கென திருவருள் பெற்றேன் உள் எல்லாம் உருகி குரல் தழுத்தொழில்தேன் உள் எல்லாம் உருகி குரல் தழுத்தொழில்தேன் உடம்பெல்லாம் கண்ணனி சோர நீர் சோர உடம்பெல்லாம் கண்ணனி சோர நள்ளிருள் அளவும் பகலும் நானழைப்பன் நாராயணா நாராயணா நான் அழைப்பன் நாராயணா நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா நாராயணா
நாராயணா நாராயணா நாராயணா என்னும் நாமம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தோயர் இடும்பையில் பிறந்து வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தோயர் இடும்பையில் பிறந்து மூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் கடவியே கருதி ஓடினேன் மோடி உய்வதோ பொருள் உணர்வில் பெரும் பதம் தேடு நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயண என்னும் நாமம் நாராயண என்னும் நாமம் நாராயண என்னும் நாமம்